தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. என்ன செய்ய போகிறார் விஜயில ரெண்டாவது பார்த்தோம். இப்போதான் முக்கியமான விஷயம். இந்த டோட்டல் எபிசோடுக்கும் பின்னணியில் பாஜக இருக்கா? காங்கிரஸ் கூட்டணி வச்ச ஒரே காரணத்திற்காக தாவேகாவை பாடாய்படுத்துகிறது பாஜக. பாஜகவின் உக்கிரத்தை உணர்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பிரெயின் சைல்டு இது வந்து டோட்டல் விஷயத்துக்கும் இந்த ஆர்கஸ்ட்ரேட் செய்வதே பாஜக தானா? அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த இழப்பு அவங்களுக்காக இருக்காது. நான் இப்போ ஒரு நிமிஷம் முன்னாடி சொன்னது போல திமுகவை காங்கிரஸ் கழட்டி விட்டது. நாளைக்கு என்ன நடக்க போகுது? பாஜகவை அதிமுக கழட்டி விட போகுது. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்தாங்க போனாங்க. இத்தனை பேரை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இடதுசாரி இயக்கங்கள்லாம் வச்சுக்கிட்டு நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்றேன்னு சொல்ல முடியுமா அதிமுகவால்? ஜஸ்ட் இமேஜின், ஐயுஎம்எல்லும் விடுதலை சிறுத்தைகளும் 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் இருந்துக்கிட்டு அதிமுக வந்து நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான், அகில இந்தியாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி, இங்கே இது புது கூட்டணின்னு சொல்ல முடியுமா? அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறினால் மட்டும்தான் அவரால் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல இருக்க முடியும். அப்போ வந்து பாஜக தனக்கு தானே எப்படி சூழ்நிலை வச்சுக்க முடியும்? தன்னுடைய பார்ட்னர் எப்படி விடும்? அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை 2/3 மெஜாரிட்டி ராஜ்யசபாலாம் தேவைப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்காது. பண்ண முடியாமல் இருக்க பார்க்குறோம். இப்போ தான் மகளிர் மசோதா உட்பட டீலிமிட்டேஷன் உட்பட பல விஷயங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை செய்ய முடியாமல் இருந்துச்சு. எதனால அப்படின்னா அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்லை. அப்போ ஏடிஎம்கே கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 47 எம்எல்ஏக்களோட சப்போர்ட் கிடைக்கும், 2-3 ராஜ்யசபா எம்பிகளோட சப்போர்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் போயிடும். இப்போ இனிமேல் வந்து ஏடிஎம்கேட சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா, டிஎம்கேட சப்போர்ட் கிடைக்குமா, எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். அப்போ பாஜக எதுக்கு தன்னுடைய சொந்த காசை சுனிக்க முடியும்? நாளைக்கு ஒருவேளை நம்ம வந்து தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கே அவங்க அனுமதிச்சிருந்தாங்க அப்படின்னா தாவேகாரோட சேர்ந்து ஆட்சி அமைச்சா நாளைக்கு வந்து தாவேகோட நீங்கள் தனியாக டீல் பண்ணிக்கலாம். அவங்க காங்கிரஸ் கூட போயிட்டாங்கிற வேறு விஷயம், அவங்களுக்கு ஆட்சி அமைக்க முடியாமல் போச்சுங்கிற வேறு விஷயம். ஆனால் தாவேகாவை பகிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அகில இந்திய அளவில் வந்து யாருக்கு முன்னாடி முந்திக்கிட்டு வந்து வாழ்த்து சொன்னது பாரத பிரதமர். அப்போ அவங்களுக்கு இதில் வந்து வன்மை இருக்க இல்லை. பாஜக இந்த செய்யறதுனால அவங்களுக்கு என்ன? இப்போ பாருங்க, இந்த நம்ம நேற்று நம்ம பேசுனது இப்போ பேசுறது நடந்துச்சு அப்படின்னா திமுகவுக்கு லாபம் என்ன? என்னே வரவிடாம நீ தடுத்த, உடனே நான் வரவிடாம தடுத்துட்டேன்னு தாவேக்காவை சொல்லிடலாம். அதிமுகவுக்கு லாபம், 3வது இடம் பிடிச்சும் முதலிடத்துக்கு வந்துடலாம், முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிஜேபிக்கு என்ன லாபம் இருக்க முடியும்? அப்போ பிஜேபிக்கு ஒரு லாபமும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியாவது ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுச்சு. அவர்கள் வந்து சந்தர்ப்பவாதமோ சரியோ தப்போ அவர் ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. இங்க என்ன நடக்க போகுது? பாஜகவை அதிமுக கழட்டி விட போகுது. அப்போ பாஜக இப்படி பின்னாடி நிற்கும் இந்த விஷயத்துக்கு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சட்டப்படி என்ன நடக்குமோ அதை நம்ம செய்யணும். யார் ஆதாயம் அடைகிறார்கள், யாருக்கு சேதாரம் ஆகிறோம் நம்ம பார்க்க முடியாது. நம்ம போய் நின்று பார்லிமெண்ட்ல 3 நாள் வந்து அசம்பிளியில் வந்து நம்ம 3 நாள் வந்து நம்ம பெரும்பான்மை வரைக்கும் நிற்கக்கூடாது. அப்போ வந்து பெரும்பான்மை கொண்டு வந்தால் யார் கொண்டு வந்தாலும் ஆதரித்து உள்ளதான். இப்போ நீங்கள் அதிமுக வந்து அங்கே வந்துச்சு அப்படின்னா பழைய ஜனநாயக கூட்டணி எப்படி கணக்கு திமுக வருது வந்து பாஜக எப்படி நல்லது பயக்கும்? இப்போ திமுக நீங்க பார்த்தீங்க நெக் டு நெக் இருக்கு, 120 சீட்டு தான் இருக்கு. அப்போ திமுகவுடைய தயவு இல்லாமல் அதிமுக ஆட்சியை தொடரவே முடியாது. அப்ப பாஜக என்ன லாபம்? அதுல நம்ம பாஜக லாபம் அடையுது திமுகவுடைய தயவுல இருக்குன்னா அப்ப திமுக ஒரு ஹோல்டு கிடைக்கும்ல. திமுகவுக்கு வேண்டியது திமுக சாதிச்சிடுறதா? இந்த கணக்குல அவர் போன முறை பாத்தீங்கன்னா 2021-26 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது அவ்வளவு பேர் மீது வழக்கு போச்சா? இந்த முறை திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு போகுமா? போன ஆட்சி நீடிக்குமா? உங்களுக்கு புரியல. அப்ப வந்து 2 பேருக்கு வந்து இப்ப இவர்கள் வந்துட்டாங்கன்னா ஃபியூச்சராகவே போய் யோசிங்க. பாஜக என்ன இருக்கு? நீங்க வந்து இந்த பக்கம் தனி பெரும் கட்சியாக தாவேகா இருக்குது, ஆளுங்கட்சியாக அதிமுக திமுக இருக்குது, பாஜக எங்க ஸ்பேஸ் இருக்குது. அப்ப பாஜக தன்னுடைய ஸ்பேஸை இழந்து எப்படி பண்ணுவது? ஒரு கண்ணு போனா கூட பரவாயில்லன்னு வச்சுக்கலாம், 2 கண்ணு எப்படி போக விடுன்ற. அது வந்து பாஜகவை பிளேம் பண்றது. ஏன்னா அவங்க கவர்னர் வந்து இருக்கிறார். கவர்னர் வந்து பிஜேபி காரராக இருந்தவர். அதனால வந்து இவங்க வந்து இன்னைக்கு ஒரு பிஜேபி காரராக இருக்காருன்னா பார்ப்பாங்க. அன்று என்ன முடிவெடுக்கிறேன்னு முடிவெடுக்காம இருக்கக்கூடிய திருமாவளவன் உட்பட எல்லாருக்குமே வந்து பாஜக திட்டது ஈஸி. இப்போ முக்கியமான பாயிண்ட் நீங்க கவனிக்க வேண்டியது, திரு டி.கே. இளங்கோவன் இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கிறார். திமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் முடிச்சுட்டு வந்து ஆமா பெரும்பான்மை நிரூபிக்கணும்ல, கவர்னர் என்ன செய்வாருன்றார். பிஜேபியோடைய கவர்னர் இதானே நீங்க சார் சொல்றீங்க, திருமாவளவன் தானே சொல்றாரு. டி.கே. இளங்கோவனுக்கு சப்போர்ட் பண்றாரு, அவர் டிஎம்கே காரர் தானே. அப்ப டிஎம்கேவும் பாஜக கூட்டணி வச்சிருச்சு அண்ணன் திருமாவளவன் சொல்லட்டும். நான் சொல்ல போறீங்களா? நீங்க விஜயை சொல்லுங்க, மற்ற விஜயில இருந்து அவங்க யாருமே வாய் திறக்கல. இன்னும் சொல்ல போனா அவங்க கேட்கறாங்க, திரு ஆளு சாணவாஸ் கேட்கிறாரு, விஜய் ஏன் பேச மாட்டாருன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இன்னைக்கு பேட்டி நீங்க எடுத்து பாருங்க, நம்ம சாணக்கியால போட்டிருக்கிறோம். திரு டி.கே. இளங்கோவன் இஸ் டிஃபெண்டிங் த கவர்னர்.
சாணக்கியா மற்றும் குரு நடத்தும் சண்டி மகா யாகம் மே 8 வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல். இடம் ஆஸ்திக சமாஜம், வீனஸ் காலனி, ஆழ்வார்பேட்டை, சென்னை. அனுமதி இலவசம். அனைவரும் வருக. ஆமாங்க, 3 நாள் அங்க போய் பார்த்துட்டு ஆட்சிக்கு வந்துச்சு என்னங்க செய்யறது? திரும்பி பண்ண முடியுமா? பெரும்பான்மை நீக்க சொல்லி கேட்கத்தானே செய்வார். அவர் செய்தியாளர் தெளிவா கேட்கிறார். சார் அதுல ஃப்ளோர்ல தான் நாங்க டெஸ்ட் பண்ணோம், ராஜ்பவன்ல பண்ணக்கூடாது இல்லைங்க அப்படின்னு. ஆமாங்க, கொலை பண்ண நம்பர் இல்லையங்க. நம்பர் நீங்க கொடுத்துட்டு நம்பர் இல்லாம கொடுத்துட்டு அவர் போய் பதவி 3 நாள் பதவி பெறும். TKS இளங்கோவன் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ஆளுநருடைய விஷயத்துக்கு ஏன் சப்போர்ட் பண்றாரு? அப்ப பாஜக வந்துருச்சு, பாஜக வந்து அப்ப டிஎம்கே சொல்லியிருக்க யாரும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் யாராவது டிஎம்கே திட்டுவாங்களா? நாளைக்கு நம்ம இன்னும் மிச்சம் பேசுவோம், நம்ம டிஎம்கே பத்தி பேசுவோம், இந்த ஊடகங்களை பத்தி பேசுவோம். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி போயிடுச்சுன்னு சொல்றாங்க, ஒண்ணுமே செய்யாம பாஜக சொல்றாங்க. நாளைக்கு டிஎம்கே பத்தி மற்ற கட்சி என்ன பேசுறாங்க பார்க்க தானே போறோம். எஸ், பின்னணியில் பாஜகவா அப்படின்னா திருப்பி அதே கேள்விதான் வந்திருக்குது. என்ன செய்ய போகிறார் விஜய்? இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தீர்மானம், அவர் தலைமையில் நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் நடந்த தீர்மானத்தை பார்த்தோம். ஸ்டேபிள் கவர்னன்ஸ், ஒரு நிலையான ஆட்சி அமைவதற்கு எந்த முடிவையும் எடுக்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், நான் எந்த முடிவா சிறந்த எதிர்க்கட்சியா நம்ம செயல்படணும். ஒன்னு காங்கிரீட் ஆயிடுச்சு. நம்ம சிறந்த எதிர்க்கட்சியா செயல்பட போறோம். சோ எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியில பங்கு இல்ல, அமைச்சர்கள பங்கு இல்ல. அடுத்து வந்து எதிர்க்கட்சியாக செயல்படணும். அதுல நான் ஏதாவது முடிவெடுத்தாலும் அதுல வந்து எல்லோரும் கட்டுப்படணும். என்ன முடிவு எடுத்தாலும் கட்டுப்படணும். அப்ப என்ன முடிவு? இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அப்ப என்ன முடிவுன்னா, கட்டாயமா தாவேக்காவை ஆதரிக்க போறது இல்ல. சரி, கட்டாயமா நாம ஆட்சி அமைக்க போறல, எதிர்க்கட்சின்னு சொல்லிட்டீங்க. மதவாதத்தை உள்ளோட போறல 4 தீர்மானத்துல ஒரு தீர்மானம் போட்டீங்க. சோ பாஜகவை சப்போர்ட் பண்ண போறது இல்ல. அப்ப என்ன ஓடி இருக்கு? திரு திருமாவளவன் குறிப்பிடுகிறார், திமுக ஒன்று சேருமா அப்படிங்கிற பத்தின ஒரு வடிவம் கிடைக்கவில்லை. ஒரு வடிவம் கிடைத்த பிறகு நம்ம அதை பேசுவோம் சொல்றார். நாம இதை நேற்று சொன்னபோது என்ன சொன்னாலும் நம்மளை ட்ரால் பண்ண கிளம்பி இருக்க குரூப் சொல்லுது, ஏடிஎம்கே பக்கம் தாவேக்காவை தள்ளுறதுக்கான விஷயம் தான் இந்த சதி திட்டம் தான். ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்று சேர போறாங்க மாதிரி. ஏடிஎம்கே டிஎம்கே ஆக்சுவலா ஒன்றும் சேரல. ஆனா தாவேக்காவை அதிமுக பக்கம் நகர்த்துறதுக்கு, ஒழுங்கா இங்க வரலையா அப்படின்னு நகர்த்துறதுக்காக ஒரு பயம்படுத்துவதற்கான ஒரு அச்சுறுத்தலுக்கான ஒரு முயற்சி மாதிரி இப்படி ஒரு பொருளையை கிளப்பி விடுறாங்க. தட் இஸ் நாட் கோயிங் டு தி ஃபேக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு என்ன டெவலப் நடந்துட்டு இருக்கு? மதவாத சக்தியிலே உள்ள அனுமதிக்க மாட்டோம் டிஎம்கே. வாக்காளருக்கு நன்றி, அதை விட்டுருங்க. வந்து நிலையான ஆட்சி தருவதற்கான ஏற்பாடு பண்ண பேசணும். நிலையான ஆட்சி பற்றி திமுக எப்படி பேச முடியும்? திமுக 118 கிடையாது, அதிமுக 118 கிடையாது. அப்ப நிலையான ஆட்சி பத்தி நீங்க வந்து தாவேக்கா பேசினா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். 105 8 வச்சிருக்காங்கன்னு. 118 இல்லாத திமுக எப்படி நிலையான ஆட்சிக்கான ஏற்பாடு பண்ணுவோன்றாங்க. அப்புறம் உள்ள வந்து நான் என்ன முடிவு எடுத்தாலும் என்ன செய்வோம், யாரும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணு சொல்லி சொல்றாங்க. என்ன கணக்கு? அப்பதான் நேற்று நம்ம சொன்னது உண்மையா இல்லையாங்கிற ஒரு இன்னமும் நான் சொல்ல, இது மெட்டீரியலைஸ் ஆகுமா இல்லையான்னு நான் சொல்லலை. அது நான் வந்து கணிக்கிறதுக்கு வரல. நடக்கிற செய்தியா மட்டும் எல்லாரும் நினைச்சிடறாங்க, நம்ம ஒரு செய்தி சொல்றோம்னா அவர் விரும்பல அப்படின்னு நினைச்சிடறாங்க. இல்ல அவர் ஆசைப்படுறாரு. நமக்கு எல்லாரையுமே உள்நோக்கத்தோட பார்த்து உள்நோக்கம் இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியும்னு யாரும் நினைக்கிறது. இதுதான் ஒரு பெரிய ட்ராஜடியா வந்து நம்ம வந்து ஒரு ஜோக் சொன்னேன் உங்கள்கிட்ட. நம்ம ஒரு கார்ட்டூன் போட்டாங்க, ஹலோ சார் நீங்க ஜேர்னலிஸ்ட்? ஆமா, நீங்க எந்த கட்சி அப்படின்னு. ஜேர்னலிஸ்டானா எந்த கட்சி ஜேர்னலிஸ்ட்னு கேட்கற அளவுக்கு போயிருச்சு. அது கலிகாலத்தோடைய வீழ்ச்சின்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம வந்து என்ன சொல்றோம், அதிமுக திமுக சேர்ந்து நம்ம அதிமுக திமுக சேரணும் விரும்புற ஆள் நம்ம இல்லை. அது நம்ம சொல்லல, நடக்க போகுதுங்கிற சொல்றோம், அவ்வளவுதான். அப்ப வந்து திரு TKS இளங்கோவன் கவர்னர் சப்போர்ட் பண்றதை பாக்குறோம். திரு திருமாவளவன் அப்படி ஒரு உருவம் கிடைச்ச பிறகு பார்ப்போம் சொல்லி சொல்றதை பாக்குறோம். திமுகவுடைய தீர்மானத்துல நிலையான ஆட்சிக்கான ஏற்பாடுகளை செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க பாக்குறோம். திமுக தலைவர் வந்து நான் என்ன முடிவெடுத்தாலும் எல்லாரும் கட்டுப்படும் சொல்றான்னு பாக்குறோம். வேர் இட் லீட்ஸ் டு? இது எல்லாமே ஒரே திசையை நோக்கி நகருது. அந்த திசை என்னன்னு நாளை தெரிஞ்சிருக்கும். நாளை தெரிய இருக்கிறது அப்படின்றது தான் பெரிய ஸ்டேட்மெண்ட். அது என்ன முடிவெடுத்தாலும் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த வார்த்தை எதை உணர்த்துகிறது அப்படின்றது ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 24 to 48 hours அப்படின்றது தான் பட்சிகள் நமக்கு சொல்லக்கூடியது. விஸ்பர்ஸ் இந்த காரிடாரும் அதுவே. எல்லா விஸ்பர்ஸும் நம் வாயில்தான் வரும். சாணக்கியா தான் இந்த விஷயத்தை நேற்று முந்தி கொடுத்தது, தொடர்ந்து முந்தி கொடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.